மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். கபில சந்திரசேனருடைய மரணத்திற்கு காரணம் வெளியானது கொலையா தற்கொலையா என்ற செய்தியை பார்க்கிறதோட 12ஆம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சமூகம் அளிப்பதாக மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பு. கபில சந்திரசேனருடைய மரணத்தை தொடர்ந்து ஷமீந்திர ராஜபக்ச அதிரடியாக குடும்பத்தோடு தலைமறைவான சம்பவம் என்ன என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. கபில சந்திரசேனருடைய மரணம் குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் உருவான சூழ்நிலையில கபில சந்திரசேனருடைய மரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு நிகழ்ந்த மரணம் என்று இப்போது உடற்கூற்று பரிசோதனையுடைய அறிக்கை தெளிவுபடுத்தியிருக்கு. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்படாத சூழ்நிலையில இவருடைய மிக முக்கியமான உடற்கூறுகள் மேலதிக ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற செய்தியும் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கு. தற்கொலையின் போது கழுத்து நெரிக்கப்பட்டதா அல்லது கொலையின் போது கழுத்து நெரிக்கப்பட்டதா என்பது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. தற்கொலையாக இருந்தால் தற்கொலைக்கான அழுத்தங்களை பிரயோகிச்சாங்களா அப்படின்ற விசாரணைகளும் தொடங்கப்பட்ட சூழ்நிலையில இது கொலையா தற்கொலையா அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக விசாரணையில தெரியவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கபில சந்திரசேனருடைய இறுதி கிரிகைகள்ல கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவங்க ஊடகங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் திகதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் உங்களையும் விசாரணை கலைச்சிருக்காங்களே, வருவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு வரணும், வரத்தனே வேண்டும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி இருந்தாரு. வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, வராமல் இருப்பதற்குமான வாய்ப்பும் உண்டு. உடல் நிலையை ஒரு காரணமாக காட்டி வேறொரு தினத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. மேலும் இந்த குறித்த மரணம் குறித்து கேட்டதற்கு கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவையாற்றிய மிக தலை சிறந்த ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இவருக்கு இப்படியான ஒரு விஷயம் நடந்தது மிக மன வருத்தத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. தற்போது இவர் ஒரு தலை சிறந்த அரச அதிகாரி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் மஹிந்த ராஜபக்ச அவங்க சொன்ன இந்த விஷயம் இப்போது ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு, மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கு. கிட்டத்தட்ட 16.8 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் லஞ்சமாக பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் லஞ்சமாக பெற்று சர்வதேச அளவுல பூதாகரமான ஒரு விஷயம், நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திய ஒரு விஷயத்துக்கு காரணகர்த்தாக இருந்த கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவையாற்றிய ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச எதை வச்சு சொல்றாரு, இங்கு அரசுக்கோ அல்லது நாட்டுக்கோ எந்த சேவையும் இவங்க செய்யல, ராஜபக்சர்களுக்கு நல்ல சேவை செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள நல்ல வளப்படுத்திருக்காங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதனால மஹிந்த ராஜபக்ச அவங்க அரசுண்டும் நாடுன்னு சொல்றது ராஜபக்சக்களை தான், அவங்களுக்கு செய்த சேவையைத்தான் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போது விமர்சனமாக ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுறதையும் பார்க்க முடிந்தது. இந்த அரசு அதிகாரிகளால நாட்டுக்கு ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். பல கோடி ரூபாய் நட்டத்தில் ஓடுகின்ற ஒரு நிறுவனம் தான் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம். யாருமே கடனுக்கு பயணங்கள் போறது கிடையாது. அப்படி இருந்தும் லாபம் ஈட்டிய ஒரு நிறுவனம் அதிரடியாக 50,000 கோடிக்கும் அதிகமான நட்டங்களை இவர்களுடைய காலங்களில் அப்படியான நட்டத்தை சந்திச்சு வந்த அந்த ஒரு நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர் தான் இவர் அரசுக்கு நாட்டுக்கு என்னதான் சேவை செஞ்சார் அப்படின்ற கேள்வி உண்மையிலே நியாயமானது. எனவே இங்கு அரசு நாடு அப்படின்னு சொல்றது எல்லாமே ராஜபக்சர்களுடைய குடும்பத்து தான். இப்போது மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கேள்விதான் கபில சந்திரசேனருடைய மரணம் இந்த கேஸ்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒருவேளை இவருடைய மரணத்தை தொடர்ந்து இந்த கேஸ்ல மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் தப்பிச்சுக் கொள்வாங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த ஒரு கேஸ்ல கபில சந்திரசேனருடைய மரணம் எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த வழக்கில் ஏற்படுத்தாது, இந்த வழக்காக நடந்து முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வழக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லப்படுது, தெளிவான சான்றுகள் இருக்கின்ற ஒரு வழக்கு அப்படின்றதுதான் இப்போது சொல்லப்படுகிற விஷயம். கபில சந்திரசேன இந்த கேஸ்ல சாட்சியாளர் கிடையாது, அவர் ஒரு சந்தேக நபர். எனவே ஒரு சந்தேக நபர் இறந்துட்டா அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது அவருக்கு எதிரான தண்டனைகள் தான் இல்லாமல் போகுமே தவிர இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட வேறு எவருக்கும் தண்டனை தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், இவர் ஒரு சாட்சி கிடையாது. ஆனா இவர் அரசு சாட்சியாக மாறுவதற்கான ஒரு சத்திய கடதாசி அவருடைய சட்டத்தரணின் ஊடாக முன்வைக்கப்பட்டது. அதில் தான் மஹிந்த ராஜபக்ச அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, மற்றவங்களுக்கு எவ்வளவு பணங்கள் கொடுக்கப்பட்ட தெளிவான விஷயங்களை சொல்லி இருந்தாங்களாம். அந்த இடத்துல தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்க, நீங்க உண்மையை சொன்னால் மட்டும் போதும், இதில் அரசு சாட்சி ஆக்குவதற்கான எந்த தேவையும் கிடையாது, நீங்களும் ஒரு சந்தேக நபர் என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உண்மையை வாங்கி எடுத்து மஹிந்த ராஜபக்ச அவங்க இதுக்கு பொறுப்பான அமைச்சர், அதே போன்று அதில் சம்பந்தப்பட்ட யார் யார் என்ற பல்வேறு விஷயங்களை இவர் சத்திய கடதாசின் மூலம் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எனவே கபில சந்திரசேன இந்த கேஸ்ல ஒரு சந்தேக நபரை தவிர இவர் ஒரு சாட்சி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம். இதை தாண்டி இந்த ஒரு கேஸ்ல மனிதர்களுடைய சாட்சியை தாண்டி
ஆவணங்களுடைய சாட்சி தான் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கான ஆவணங்கள் பக்காவாக இருப்பதாகத்தான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தரப்புல சொல்லப்படுது. முதலாவது பிரான்ஸ் நாட்டுடைய ஏர்பஸ் கொள்வனோடு சம்பந்தப்பட்ட நிறுவனம் எத்தனை மில்லியன் அமெரிக்கனோட பேரம் பேசப்பட்டது, அது யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது, எந்த வங்கிகளுக்கு போடப்பட்டது அப்படின்ற விடயங்களை இப்போது தெளிவாக அந்த நிறுவனத்துடைய அதிகாரிகள் இலங்கைக்கு சாட்சியங்கள் வழங்கியது மட்டுமல்ல, அதற்கான ஆவணங்களையும் கொடுத்திருப்பதான செய்தியும் பதிவாகி இருக்கு. அதுபோக இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கபில சந்திரசேனனுடைய மனைவியினுடைய புர்னையில் இருக்கின்ற பிஸ் சொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினுடைய வங்கி கணக்குக்கு வழங்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் ஊடாக சிங்கப்பூருக்கு அந்த பணம் மாற்றப்பட்டு அங்கிருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு வங்கி கணக்குக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு அது அனுப்பப்பட்ட செய்தியோடு காசோலையின் ஊடாக மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கும் செலவிட்ட பல்வேறு ஆவணங்கள் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கிடைக்க பெற்றதுனால கபில சந்திரசேனுடைய மரணம் இந்த ஒரு கேஸ்ல எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணாது. ஒரு சந்தேக நபர் உயிரிழந்திருக்கிறார், அவருக்கான விசாரணை, அவருக்கான தண்டனைகள் என்ற ஒரு விஷயங்கள் தான் இல்லாமல் போகுமே தவிர இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட ஏனைய சந்தேக நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகும் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகிற ஒரு விஷயம். கபில சந்திரசேனுடைய மரணத்தை அடுத்து உடனடியாக ஷமீந்திர ராஜபக்ஷ சமல் ராஜபக்சருடைய 2வது புத்திரர் அவருடைய குடும்பத்தோடு இப்போது தலைமறைவான செய்தி தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நகரில் தான் சொந்த வீடு வாங்கி வாழ்ந்து வந்தவர் சொந்த வீட்டை விற்பனை செய்துவிட்டு இப்போது எங்கோ தலைமறைவாகிட்டார் அப்படின்ற செய்தி தான் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வழக்கில் இவருடைய வங்கி கணக்கில் $1,60,000 வைப்பிலிடப்பட்ட சம்பவம் தான் இவர் இதில் சிக்குவதற்கான காரணமும். அதுபோக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அல்லது பணிப்பாளர் குழுவில் இவரும் அங்கம் வகித்திருக்கிறாரு. இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அந்த கூட்டங்கள் சமல் ராஜபக்ஷ அவங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இவருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அறிவிக்கப்பட்டு இவரை கைது செய்து நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ரெட் நோட்டீஸை நீதிமன்றம் வெளியிட்ட சூழ்நிலையில அவர் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தாரு. ஆனால் கபில சிறிசேனனுடைய மரணத்தை அடுத்து திடீரென தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே 2026ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வெளிநாட்டு பிரஜைகள் ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டால் உடனடியாக அவங்களை கைது செய்து உரிய நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழல்ல தான் இப்போது கொலை, கொள்ளை, போதைப்பொருள் கடத்தல், பாரிய அளவு பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அனுப்பப்படுகின்ற சூழ்நிலை இருப்பதோடு ஒருவேளை சொந்த நாடுகளில் இது போன்ற குற்றங்கள் இழைத்தவர்களுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அமெரிக்க அரசு அவர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற சட்டம் மூலம் இப்போது நடைமுறையில் இருப்பதனால் இந்த ரெட் நோட்டீஸின் அடிப்படையில் ஷமீந்திர ராஜபக்ச நிச்சயமாக கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார். கபிலருடைய மனைவி சொந்த கணவருடைய இறுதி கிரிகையில கூட கலந்து கொள்ள முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அவங்க ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளோட வாழ்ந்து வராங்க. இந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்தவங்க, இதில் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் கொண்டவங்க தான் கபில சந்திரசேனுடைய மனைவி. இவர் இப்போது ஆஸ்திரேலிய பிரஜை என்ற ஒரு வகையில இப்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வராங்க. சொந்த கணவனுடைய இறுதி கிரிகையில கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன? இவருக்கு எதிரான ஒரு ரெட் நோட்டீஸும் அறிவிக்கப்பட்டிருக்குது. கைது செய்து நாட்டுக்குள்ள கொண்டு வரும்படி. ஒருவேளை கணவனுடைய இறுதி கிரிகையில கலந்து கொள்ள நாட்டுக்கு வந்தாலோ விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து விலங்கிடப்பட்டு அவர் இறுதி கிரிகைகளை கணவனுடைய இறுதி கிரிகைகளை கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதனால் அவ இப்போது கல்லோ கணவனோ தேவையில்லாத வேலையில் சிக்கிடக்கூடாது, போன மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம போய் என்னதான் நடக்க போகுது, இறுதியில் நம்மளும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறதை விட அப்படியே அவருடைய இறுதி கிரிகைகளை ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் அழுதுட்டு பூவை வச்சுட்டு பொட்டை எடுத்துட்டு ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நிலையில தான் அவ இருக்கிறா. அதனால தான் இப்போது சொந்த கணவனுடைய இறுதி கிரிகைகளில் கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உண்மையிலே சொந்த கணவனுடைய இறுதி கிரிகைகளில் பங்கெடுக்க முடியாதது என்பது இதை விட மிகப்பெரிய ஒரு தண்டனை உலகத்தில் எதுவாகவும் இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அரசு இதோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் இனம் கண்டு அவர்களை சட்டப்படி நாட்டுக்குள்ள கொண்டு விசாரணைகளை துரிதப்படுத்தி இதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்ளணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்ஷ 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை ஆகுவாரா இல்லையா? ஷமீந்திர ராஜபக்ஷ சட்டத்துக்குள் சிக்குவாரா இல்லையா? கபில சந்திரசேனுடைய மனைவியும்
நாட்டிற்கு அழைத்து வரப்படுவாரா அப்படின்னு ஒரு விஷயம். கபில சந்திரசேன அவருடைய மனைவி குறித்து விசாரணையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானும் தன் மனைவியும் பிரிந்து வாழ்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தேடி பார்த்ததுல அப்படியான ஒரு விடயம் இல்லை. அவர்கள் கணவன் மனைவி என்ற உறவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த விசாரணை திசை திருப்பத்தான் அப்படியான ஒரு கருத்து கபில சந்திரசேன சொல்லியிருக்கணும் அப்படின்ற விமர்சனமும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்னென்ன திடுக்கிடும் செய்திகள் வெளிவரப்போகுது, கபில சந்திரசேனுடைய மரணம் கொலையா தற்கொலையா அப்படின்ற ஒரு விஷயம், அதுபோக இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் பரபரப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.